ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். யாக்கோப்பை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவன் குணசாலியாய் இருந்தான் என்று சொல்கிற வார்த்தை. ரூத் புஸ்தகத்தில் 3:11 நாம் வாசிக்கும் போது, இப்போதும் என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். சாலமோன் கூட நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்படும் போது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறார். 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படும் போது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவனுடைய விலை முத்துக்களை காட்டிலும் உயர்ந்தது என்று சொல்கிற வார்த்தையெல்லாம் நாம் வாசிக்கிறோம். நாமும் தேவனுடைய சமூகத்தில் குணசாலியாக இருப்போம். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.